அன்பினர்களே, நாம் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொளியை வழங்கியிருந்தோம் இல்லையா? ஈரானுக்குள் 10 நாடுகளின் சதி வலையில் ஈரான் விழுந்து விட்டதாகவும், ஒரு கட்டுப்பாட்டு அறையை 10 உளவு தாபனங்களும் இணைந்து நடத்தியதாக ஒரு செய்தி கொடுத்திருந்தோம் இல்லையா? இப்பொழுது உத்தியோகபூர்வமாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றது. அந்த 10 நாடுகளின் வெளிநாட்டு உளவு தாபனங்களின் சதி திட்டங்கள் குறித்து ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை. மறுபுறம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சர்வதேச நீதி மன்றத்தில் நிறுத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கின்றது. நாளை செவ்வாய்க்கிழமை காலையோ அல்லது மாலையோ நெதர்லாந்தில் இருக்கின்ற ஹேக் டவுன், இதான உலக சர்வதேச நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இந்த கோர்ட்ல இந்த 2 பெருச்சாளிகளுக்கும் எதிராக ஈரான் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. ஈரானின் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு எதிராக சதி செய்ததாகவே இந்த கிரிமினல் குற்றம் அமைய போகின்றது. இது ஒரு தாக்கம் செலுத்தும். இந்த 2 செய்திகளும் 10 உளவுதாங்களின் பெயர் நான் சொல்ல விரும்பல. ஏனால் இந்த யூடியூப்காரன் செய்தி எல்லாம் போடுறாங்க, இது இங்கிலீஷ் எடுத்து பாக்குறான் தானே, பார்த்தா போட மாட்டான். அதனால நாம சொல்லல, சில கொட்வர்ட் மூலமாக நாம் சில பாவனைகளை பாவிப்போம் என்று சொல்லலாம் இல்லையா? நிறுவனம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லி இருக்கின்றது. அதற்கு ஏற்றாப்போல் நாம் இந்த செய்திகளை கொண்டு செல்லலாம். ஆக இந்த செய்திக்குள் நாம் நுழையலாம் என்று பார்க்கின்றேன். குழப்பத்தை ஏற்படுத்தவும் ஈரானின் அடையாளத்தை அச்சுறுத்தவும் 10 வெளிநாட்டு உளவு நிறுவனங்களால் தீட்டப்பட்ட பயங்கரவாத சதி திட்டத்தை முறியடித்துள்ளதாக இஸ்லாமிய காவல் படை IRGCயின் புலனாய்வு அமைப்பு இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்றை உத்தியோகபூர்வமாக வெளியாக்கியிருக்கிறார்கள். IRGC ஒரு அறிக்கையில் சமீபத்திய வாரங்களில் நடந்த பயங்கரவாத சம்பவங்கள் ஈரானின் புவியியல் மற்றும் தேசிய அடையாளத்தின் அடிப்படையில் அதன் ஒருமைப்பாட்டை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு பெரிய அமெரிக்க இஸ்ரேலிய சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் IRGC தெரிவித்திருக்கின்றது. 12 நாள் போருக்கு பிறகு எதிரியின் கட்டளை அறை 10 விரோத உளவுத்துறை சேவைகளின் பங்கேற்புடன் உடனடியாக உருவாக்கப்பட்டது என்றும் அது கூறியிருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக இருத்தல்களில் அச்சுறுத்தலை ஏற்படுத்த வெளிநாட்டு தலையீட்டோடு சேர்ந்து உள்கலவரங்களை தூண்டுவதை நோக்கமாக கொண்டது என்றும் இந்த திட்டம் IRGCயின் உளவுத்துறையால் மிக நுட்பமான முறையில் முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானிய பாதுகாப்பு படைகளின் விழிப்புணர்வு மற்றும் மக்களின் ஒத்துழைப்புக்கு நன்றி இந்த திட்டம் தோற்கடிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அறிக்கையின்படி IRGC புலனாய்வு அமைப்பு பாதுகாப்பு எதிர்ப்பு வலையமைப்புகளுடன் தொடர்புடைய 735 நபர்களை கைது செய்தது. 11,000 பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வரவழைத்து 743 அங்கீகரிக்கப்படாத துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தது மற்றும் வெளிநாட்டு சேவைகளுடன் தொடர்புடைய 46 நபர்களையும் அடையாளம் கண்டுள்ளது. ஏற்கனவே நாம 40 கண்டமில்ல, இப்ப 46. வன்முறையை பரப்புதல் மற்றும் பயங்கரவாதிகள் பொதுக்கூட்டங்களை சுரண்டுதல், வன்முறையை தூண்ட சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தல் மற்றும் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையிடையே இறப்பு எண்ணிக்கை அதிகரிப்பிற்கான சதி திட்டத்தின் ஒரு பகுதியை ஒழுங்கமைக்கப்பட்ட குண்டர்கள் மற்றும் குற்றவாளிகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட எதிரிகளின் நடவடிக்கைகளை வெளிநாட்டு அரசியல் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் நேரடியாக ஆதரித்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள். IRGC புலனாய்வு பிரிவு கலவரக்காரர்களின் தகவல் தொடர்பு வலையமைப்புகளில் ஊடுருவவும், எல்லை பயங்கரவாத வலை அமைப்புகளில் ஆதிக்கம் செலுத்தவும், ஊடுருவலை எதிர்ப்பதற்கு ஏமாற்றப்பட்ட கூறுகளை பயன்படுத்தவும், கலவரத்திற்கு காரணமான வலையமைப்புகளை அடையாளம் கண்டு தீர்க்கமாக எதிர்கொள்ளவும் தொடர்ந்து முயல்கிறது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. IRGC 12 நாள் போருக்கு பிறகு ஈரானை குறிவைத்த 10 இன்டர்னல் ஏஜென்சிகளின் எதிரி கட்டளை அறையை கண்டுபிடித்திருக்கின்றது. IRGC 12 நாளுக்கு பிறகு இது மிகப்பெரிய வெற்றி என்றும் சொல்லப்படுகின்றது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC புலனாய்வு அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது வெளிநாட்டு தீய எதிரிக்கு எதிரான போராட்ட காட்சியை கோடிட்டு காட்டுகிறது மற்றும் சமீபத்திய கலவரங்களின் போது அதன் எதிர் நடவடிக்கைகளை விவரிக்கிறது என்றும் மிகப்பெரிய வெற்றியை அது பறைசாற்றுகின்றது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை புலனாய்வு அமைப்பு வெளிநாட்டு தீய எதிரிக்கு எதிரான போராட்ட காட்சியை கோடிட்டு காட்டி சமீபத்திய கலவரங்களின் போது அதன்
அதன் எதிர் நடவடிக்கைகள் விவரித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஈரானில் வெளிநாட்டினரால் தூண்டப்பட்ட கலவரங்கள் ஜனவரி 8 அன்று அதிகரித்தன. ஈரானிய சந்தைகள் மற்றும் சந்தைகளில் அமைதியான போராட்டங்களை தொடர்ந்து பல நாட்கள் தொடர்ந்தன என்றும் அது வலியுறுத்துகின்றது. ஆக கலவரத்தின் போது 2427 பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படைகள் உட்பட 3117 பேர் இருந்ததாக ஈரானின் தியாகிகள் மற்றும் படை வீரர் விவகார அறக்கட்டளை பின்னர் அறிவித்தது. இல்லை, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. IRGC கணக்கை பிழையாக சொல்லுகின்றார்கள். நாட்டாமை தீர்ப்பை மாத்து மற்றும் ஈரானிய தேசிய பாதுகாப்புக்கு எதிரான நாச வேலை நடவடிக்கைகளை ஆதரித்தது நிதியளித்ததற்காக அமெரிக்கா இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் பல பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றங்களில் ஈரான் சட்ட மற்றும் குற்றவியல் புகார்களை பதிவு செய்துள்ளது. வழக்கு ஏற்றியாச்சு. பிரதிவாதிகள் நாட்டின் பாதுகாப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் ஸ்திரத்தன்மை நடவடிக்கைகள் மற்றும் நாசவேலை செயல்களை ஆதரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். ஈரானில் வெளிநாட்டினரால் தூண்டப்பட்ட கலவரங்கள் ஜனவரி 8ஆம் தேதி அதிகரித்தது. பல நாட்கள் தொடர்ந்தன. பின்னர் சந்தைகள் மற்றும் சந்தைகளின் அமைதியான போராட்டங்களை ஆர்ப்பாட்டமாக மாற்றியதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரால் வெளிப்படையாக ஊக்குவிக்கப்பட்ட இந்த வன்முறை பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு பெருமளவில் சேதத்தை ஏற்படுத்தி இதில் கடைகள், அரசு நிறுவனங்கள், பொது சேவை வசதிகள் பரவலாக அளிக்கப்பட்டது மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது கொல்லப்பட்டிருக்கிறார்களாம். இதையெல்லாம் கொண்டு அள்ளி கொண்டு போட்டு கொண்டு நிறுத்த போறாங்க ICCல. யார? 2 மஸ்தான்ஜியை, யாரு? நெத்திலியையும் இங்க நம்ம சொல்லுவோம் இல்ல, நெய்னாவையும் கொண்டு ஈரான் நிறுத்த போறான்னு சொல்லாமல். ஆக பார்க்கலாம். இதில் சமீபத்திய அமைதியின்மையில் ஈடுபட்டவர்களுக்கான நீதித்துறை செயல்முறைகளை பின்தொடர்வதற்காக ஒரு கூட்டத்தில் ஈரானின் நீதித்துறை தலைவர் ஹலம் ஹுசைன் மௌசைனி வன்முறை கலவரங்களுக்கு பின்னால் உள்ள முக்கிய மோர்வர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து மறைமுக ஆதரவிற்கு மட்டுப்படுத்துவதற்கு பதிலாக நேரடி மற்றும் வெளிப்படையான பங்கை வகிக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். சமீபத்திய கலவரங்களின் போது குற்றவியல் அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சி பயங்கரவாதிகள் மற்றும் கலகக்காரர்களுக்கு நிதி, ராணுவ மற்றும் பயிற்சி ஆதரவை வெளிப்படையாக வழங்கியதாகவும் சமீபத்திய கலவரங்கள் முன்னேற்றங்கள் 12 நாள் போரின் போதும் அது மிக அதிகமாக செய்யப்பட்டதாகவும் இது ஒரு புறம் இருக்க, இங்கால யெமன் இருக்குல்ல, யெமனின் ஹூதிகள் செங்கடலில் ஈரானுக்கு ஆதரவாக நிலைநிறுத்த போகின்றார்களாம். ஈரானுக்கு எதிராக வருகின்ற அத்தனை சக்திகளையும் முறியடிப்போம் என்று யெமன் ஹூதிகள் விசேட படையினர் தற்பொழுது ஒரு செய்தியில் அறிவித்திருக்கின்றார்கள். ஆக செங்கடல் பகுதியில் அமெரிக்க நாசகாரிகள் வருகின்ற போது தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் யெமன் ஹூதிகள் தெரிவித்திருக்கிறார். ஆக வளைகுடா தொடர் பதற்றம் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. இதுபுறம் இருக்க இப்பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ICCயில் ஒரு வழக்கு தாக்கல் பட்டால் மிகப்பெரிய சிக்கலை அமெரிக்க அதிபர் கண்டுகொள்வார் என்பதையும் நாம் சொல்லி மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.